அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு நாகா மோட்டோ விலாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறேன். என்னோடய பைக்கு தான் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து மைலேஜ் டெஸ்ட் வீடியோ பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ண போகிறோம். அதனால் என்னோடய பைக்கிலேருந்தே இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெரம்பலூரில் இருக்கேன். இங்கேருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு வந்து மொத்தம் 140 கிலோமீட்டர் வருது. எந்த இடத்துல நிற்கிதோ அந்த இடத்துலேருந்து நம்ம மைலேஜ் டெஸ்ட் வீடியோ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா ட்ரீம் யூகா 110cc. இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிசர்வ் ஆகிடுச்சு. இதோட ரிசர்வ் லெவல் பார்த்திங்கன்னா 1.3 லிட்டர். இப்போ இருக்க பெட்ரோலை வச்சு 25லேருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுது அப்படின்றத. அப்புறம் வந்து 1 லிட்டர் பெட்ரோல் நான் தனியாக வாங்கி வச்சுருக்கேன். எந்த இடத்துல ட்ரை ஆகுதோ அங்கே இந்த 1 லிட்டர் பெட்ரோலை ஊற்றி நம்ம அதிலேருந்து இந்த பைக்கோட மைலேஜை நம்ம கால்குலேட் பண்ணலாம். இந்த பைக் வந்து 2019 BS4 மாடல், 43,742 கிலோமீட்டர். இந்த இடத்துல இருந்து நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்க. எந்த ஒரு பெரிய சர்வீஸும் இது வரைக்கும் வச்சதில்லை. நீங்கள் எந்த பைக் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களோட மெயின்டெனன்ஸ் தான். நம்மளோட மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா வண்டியில் வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த ப்ராப்ளமும் வராது. சாதாரணமாக மைலேஜ் டெஸ்ட் பண்ணும்போது 60 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி இதோட ரியல் மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறேன். வண்டி எடுத்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் ட்ரை ஆனதே இல்லை. எப்போயுமே பெட்ரோல் இருந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி வந்து வண்டியை ஃபுல்லாக ட்ரை பண்ணி இதோட ரியல் மைலேஜை டெஸ்ட் பண்ண போகிறேன். 25லேருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொன்னேன். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டுருக்கு. பார்க்கலாம் எந்த இடத்துல நிற்கிது அப்படின்னு. இப்போ வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் நெருங்கிட்டேன். 25லேருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நான் போகுதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ 40 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டுருக்கு. நான் திருச்சியே வந்துட்டேன். இது வந்து கொள்ளிடமாத்து பாலம். இந்த ஆற்றுல எப்போயாவது ஒரு தடவை தான் நீங்கள் தண்ணியை பார்க்க முடியும். காவேரி ஆற்று பாலம் வந்தாச்சு. இன்னமும் நிற்காமல் போயிட்டே இருக்குது. இப்போ வந்து வண்டி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நான் வந்து பாடாலூர் இல்லைனா சிறுகனூர் அவ்வளோ தூரம் தான் போகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் திருச்சியே தாண்டிட்டேன். திருச்சி தாண்டி மன்னார்புரம் மேம்பாலம் தாண்டி இப்போ நின்றுட்டுருக்கேன். இந்த இடத்துல சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. வண்டி சுத்தமாக ஸ்டார்ட்டே ஆகலை. எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43,798 வரைக்கும் வந்திருக்கு. 43,743 கிலோமீட்டரில் வண்டியை நான் எடுத்தேன். 55 கிலோமீட்டர் வந்துருச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் ரிசர்வ் ஆச்சுன்னா ஒரு 20 கிலோமீட்டர்லேயே நான் பெட்ரோல் போட்டுருவேன் பயந்துக்கிட்டு, எந்த இடத்துல நிற்குமோ என்னமோ தெரியாமல். ஆனால் இவ்வளோ தூரம் வந்தது இன்றைக்கி எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இந்த 1 லிட்டர் பெட்ரோலை இப்போ இந்த இடத்துல ஊற்றலாம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகுதுன்றதை பார்க்கலாம். இன்னும் எங்கள் ஊருக்கு பார்த்திங்கன்னா 75லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் நான் போகணும். (43,799 கிலோமீட்டர் வரப்போகுது. இன்னும் ஜஸ்ட் ஒரு 200 மீட்ரு போனால் வந்துடும். இப்போ வந்து திருச்சி டு மதுரை ஹைவேயில் வந்து திருச்சியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துகிட்ருக்கேன். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டம் அப்படின்ற ஒரு ஏரியா. இங்கே வந்து இந்த ஊருக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு 4 ஏரி இருக்குங்க. மே மாதமாக இருந்தாலும் சரி, எந்த மாதமாக இருந்தாலும் சரி, இந்த ஏரியாவில் வந்து தண்ணி வற்றவே வற்றாது. நான் இந்த கவர்மெண்ட்லேருந்து குடிமராமத்து பணின்னு சொல்லிட்டு இந்த ஏரியிலேருந்து தண்ணியெல்லாம் மோட்டாரை வச்சு வெளியே ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் தண்ணி வந்துருச்சு. 2 பக்கமுமே ஏரி இருக்குது. பக்கத்துலேயே எப்போயுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனாலேயே இந்த ஏரிக்கு பக்கத்தில் இருக்க நிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நெல் பயிரிடுறதை நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய பைக் கிராஸ் ஆகுது. KTM 390 அட்வென்ச்சர்.
இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் 2 டாமினார் 400 அப்புறம் ஒரு நிஞ்சா 400 என்னை கிராஸ் பண்ணி போச்சு. ஒரு வழியாக ஆற்றை கடந்து வந்தாச்சு. இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டரில் ட்ரை ஆகிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, கரெக்டாக 4 கிலோமீட்டரில் ட்ரை ஆகிடுச்சு. சுத்தமாகவே ஸ்டார்ட் ஆகலை. எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43,869 கிலோமீட்டர் வந்திருக்கு. ஃபைனலி 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70 கிலோமீட்டர் வந்து எனக்கு மைலேஜ் கொடுத்துருக்கு. நான் வந்து ஒரே ஸ்பீடு மெயின்டைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக மைலேஜ் கிடச்சிருக்க சான்சஸ் இருக்குது. நான் வந்து மேக்ஸிமம் 80 வரைக்கும் போனேன். 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து இந்த பைக்குக்கு கொஞ்சம் ஹை ஸ்பீடு தான். நான் இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா 55லேருந்து 60 கிலோமீட்டர் அவ்வளோதான் மைலேஜ் தந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 65 ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் ஓட்டினா 70 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுத்துருக்கு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.